வணக்கம் ஆசிரியர் தோழமைகளே. இன்றைக்கி நாம் எமிஸில் அதாவது இஎம்ஐஎஸில் 8ஆம் வகுப்பு மாணவர்களுடைய மதிப்பெண்ணை பதிவிடுவது எவ்வாறு என்பதை காண இருக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன செய்கிறீங்க, கூகுள் சர்ச் போகிறீங்க. கூகுள் சர்ச்சில் போய் டிஎன்எமிஸ் அதை யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிடுறீங்க. ஓகே, நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போன பிறகு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள், வரிசையாக மை ப்ரொஃபைல், சர்க்குலர், ஸ்டாஃப் சீனியர் லிஸ்ட்டு, ட்ரைனிங், அட்டண்டன்ஸ். அதில் அகாடமிக் ஸ்கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ தோணுது பார்த்தீங்களா, ஹோம் ஸ்க்ரீனை பாருங்கள். அகாடமிக் இயர் எந்த வருஷம் பாருங்கள், எந்த வருஷம்னா நம்ம 2021, 22 செலக்ட் பண்ணுங்கள். என்ன எக்ஸாம் டைப்புன்னு கேட்குது, ஆனுவல் எக்ஸாம் செலக்ட் பண்ணிங்க. ஆனுவல் எக்ஸாம் செலக்ட் பண்ண உடனே அது அப்லோட் ஆகி லோட் ஆகி நிற்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸ், எந்த கிளாஸு, இப்போதைக்கு 8ஆம் கிளாஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ 8th மட்டும் கொடுங்க. செக்ஷன், எந்த செக்ஷன், ஏவா பியா. இப்போ சப்போஸ் நான் ஏ செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க, செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்த பிறகு அந்த 8ஆம் வகுப்பில் இருக்கிற மாணவரோட பேர் வந்து வரிசையாக டிஸ்பிளே வரும். வந்த பிறகு ஒவ்வொரு மாணவனுக்கும் நேராக பார்த்தீங்கன்னா கடைசியில் பென்சில் மாதிரி ஒரு மார்க் இருக்குது பாருங்கள். அந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ் எவ்வளோ மார்க்னா அது வந்து நிற்கும் பாருங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று செஞ்சு காட்டுற பாருங்க. இப்போ வந்து நான் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, அவனை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து நிற்கும் பாருங்கள் மார்க். ஸோ இப்போ அந்த இடத்த கிளிக் பண்ணி தமிழோட மார்க் டைப் பண்ணிடுங்க. அடுத்தது டேப் கீயை பயன்படுத்தி 2வது பண்ணுங்கள். இங்கிலீஷ் முடித்தோடனே மேத்ஸ்க்கு வாங்க, டேப் கீயை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு செல்லுக்கு போயிருங்க. அடுத்த கட்டத்துக்கு போயிருங்க சயின்ஸு, அடுத்த கட்டத்து சோசியல் போயிருங்க. முடிச்சுட்டு அந்த ரைட் டிக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட் டிக்கு அல்லது ராங் டிக்கு. இப்போ நீங்கள் எப்பொழுதும் என்ன சார் கொடுக்கணும்னா ரைட் டிக்கு தான் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாணவர்களுடைய மதிப்பெண் இஎம்ஐஎஸ் தளத்தில் பதிவாயிடும். இந்த மாதிரி தான் நம்மளுடைய மாணவர்களுடைய மதிப்பெண்ணை எமிஸ் தளத்தில் பதிவிட செய்யும் முறை. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.